நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக சரக்கு மற்றும் சேவை வரி முறை வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இந்நிலையில் எந்தெந்த பொருட்களின் விலை உயர வாய்ப்புள்ளது, குறைய வாய்ப்புள்ளது பார்க்கலாம். ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் இறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் உணவுப் பொருட்களின் விலை குறைய வாய்ப்பிருக்கிறது. அரிசி, கோதுமை, பால் ஆகியவற்றுக்கு முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. சில மாநிலங்களில் இவற்றின் மீது வாட் வரி வசூலிக்கப்படும் நிலையில் ஜிஎஸ்டி அமலாகும் ஜூலை 1ஆம் தேதி முதல் உணவு தானியங்கள் மற்றும் பால் பொருட்களின் விலை குறையும். ஏசி, பிரிட்ஜ் ஆகியவற்றின் விலையும் குறையும். ஜிஎஸ்டி அமலானதும் காற்றடைக்கப்பட்ட குளிர்பானங்கள், கார்கள் விலை உயரும். எனினும் சிறிய காருக்கு 1% கூடுதல் வரி என்பதால் அதிக விலை உயராது. பான் மசாலா, சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள், 350 சிசி திறனுக்கு மேல் கொண்ட மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றின் விலை உயரும். தங்கத்தின் மீது கூடுதலாக 4% வரி வசூலிக்க மாநிலங்கள் கோரியிருப்பதால் பிராண்டட் தங்க நகைகள் விலை உயரும். ஜிஎஸ்டியில் தானியங்கள், பால், முட்டை, தயிர், லெசி, பாக்கெட் செய்யாத பன்னீர், தேன், பச்சை காய்கறிகள், பழங்கள், கோதுமை மாவு, மைதா, சமையல் எண்ணெய், உப்பு, கருத்தடை சாதனம், ரொட்டி, குங்குமம், பொட்டு, நீதித்துறை ஆவணங்கள், அச்சடித்த புத்தகங்கள், வளையல், கைவினை பொருள்கள் ஆகியவற்றுக்கு முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் இவற்றின் விலையும் ஜூலை 1ஆம் தேதிக்கு பிறகு குறையும். ஜிஎஸ்டியில் முழு வரி விலக்கு பெற்ற பொருள்களுக்கு பிறகு குறைந்தபட்ச வரியாக 5% வரி விதிப்புக்கு உள்ளாகும் பொருள்கள் இருக்கின்றன. சர்க்கரை, தேயிலை, காஃபி, நிலக்கரி, பால் பவுடர், பாக்கெட் பன்னீர், அச்சு காகிதம், ரேஷன் மண்ணெண்ணெய், குடை, சமையல் எரிவாயு, துடைப்பம், பதப்படுத்திய காய்கறிகள், மசாலா பொருட்கள், பீஸா ரொட்டி, பழச்சாறு, மருந்துகள் ஆகியவை 5% வரி விதிப்பில் வருகின்றன.